கோயில் நமக்கு வந்து சேத்திரம் தான். புள்ளிருக்கு வேலூர். புல்னா என்ன? புல்னா என்ன? பறவை. பறவை. புல்னா பறவை. இருக்கு அப்படின்னா வேதம். புல் இருக்கு. வேல்னா முருகப்பெருமான். ஊர்னா சூரியன். 4 பேரும் வழிபட்ட சேத்திரங்கிறதுனால தான் புல் இருக்கு வேலூர்னு அதுக்கு பேர். அதுதான் இப்போ வைத்தீஸ்வரன் கோயில் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த வைத்தீஸ்வரன் கோயில் தேவாரத்தில் ஞானசம்பந்தர் அற்புதமான தேவாரம் அது. கல்லார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் கதிர்மதியம் உள்ளார்ந்த சடைமுடியம் பெருமானார் உரையுமிடம் தல்லாய சம்பாதி சடாயன் பார்த்தாம் இருவர் புல்லானார் கரையனிடம் புல்லிருக்கு வேலூரேன்னார். சாமி பேர்பட்டவர். கல்லார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் கதிர்மதியம் இதெல்லாம் சாமி சிரசில் சொல்லியிருக்கார். கல்லார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் கதிர்மதியம் உள்ளார்ந்த சடைமுடியம் பெருமானார் இதெல்லாம் சிரசில் வைத்துக் கொள்ளக்கூடிய சாமி. உள்ளார்ந்த சடைமுடியம் பெருமானார் உரையுமிடம் தல்லாய சம்பாதினா தள்ளிடத்தக்க புகழுடையவன்ல அப்படின்னு அர்த்தம். நல்ல புகழுடையவன். சம்பாதி சடாயு என்பார். 2 பேர் சேர்ந்து பூஜை பண்ண. சடாயு உடைய கூட பிறந்த அண்ணன் யார்? சம்பாதின்னு பேர். இந்த சம்பாதி எங்கே பார்ப்பாங்க எல்லாரும் தெரியுமா? தெற்கு திசையை நோக்கி ஒரு சேனை அனுப்புகிறார் ராமர். அங்கே தான் அனுமார் போவார். ஏன்னா சீதையை பார்க்கக்கூடிய வல்லமை உடையவன் இவனாகத்தான் இருப்பான் அப்படின்னு ராமர் தீர்மானம் பண்ணி கொண்டு அனுமாரை கூப்பிட்டு அவர்கிட்ட தான் என்ன கொடுத்து அனுப்புகிறாரு? கணையாழியை கொடுத்து அனுப்புகிறார். நீ தான் ஒரு வேளை நீ சீதையை பார்த்தீங்கன்னா அடையாளம். பெரியாழ்வார் அடையாளம்னு ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிகமே பாடுறார். பெரியாழ்வாருடையது நல்ல ஒரு திருமொழி அது. அதில் முழுக்க ராமாயணத்தை அப்படியே என்னென்ன அடையாளம், அவன் கை அடையாளம் ஈதவன் கை அடையாளமே சித்திரக்கூட திருப்ப சிறுகாக்கை முளைதீண்டு அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஒரு அடையாளம் அப்படின்னு பெரியாழ்வார் பாடுவார். அது சித்திரக்கூடம்ங்கிற மலையில் இருக்கும்போது சீதா பிராட்டியும் ராமரும் உட்காந்து பர்சனலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இந்திரனா அவன் மகன் ஜெயந்தனான்னு தெரில, 2 பேரில் யாரோ ஒரு ஜெயந்தன் தானே அவன் என்ன பண்ணுறான்? சீதா பிராட்டி மேலே ஒரு முகம் வந்துருச்சு அவனுக்கு. அவன் என்ன பண்ணுறான்? ஒரு சின்ன காக்கை எடுத்துக்கொண்டு இவங்களை எப்படியா டச் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவங்களோட சரபாரத்தை போய் கொத்திட்டான். கொத்தினே ராமருக்கு கோவம் வந்துருச்சு. உடனே ஒரு அஸ்திரத்தை எடுத்து ஏவி விட்டார். அது உலகமெல்லாம் போகுது, யாராலையும் தடுக்க முடியவில்லை. அவன் எங்கெங்கேயோ ஒரு அபயம் அப்படின்லாம் வித்தகனே ராமாவோ அப்படின்லாம் அந்த ஆழ்வார்கள் பாடுவாங்க. வித்தகனே ராமாவோ அப்படின்னு அவன் கூப்பிட்டது மாதிரியும் அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம். அப்போ எல்லாரும் ராமபாணத்தை யாராலும் தடுக்க முடியாது, அவர்கிட்டே போய் ரக்ஷை வாங்கிக்கோன்னு கேட்டாங்க. ராமராட்டை வந்து காதில் விழுந்தோடனே சரி ஏவனது தான், நீ திருவடி அடைஞ்சிட்டு அதனால் உனக்கு ஒரு சின்ன ஃபால்ட்டுன்னு சொல்லி ஒரு கண்ணை மட்டும் பாதிக்கிட்டேன்னு சொல்லி ஒரு கண்ணை மட்டும் அந்த அம்பு வாங்கிட்டு விட்டுச்சு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ரொம்ப பர்சனல். இது வந்து சீதைக்கு ராமருக்கு மட்டும் தெரிஞ்சது. இதை வந்து அனுமாரை கூப்பிட்டு சொல்கிறார். நீ சீதையை பார்த்தீங்கன்னா நான் ராமதூதன் அப்படிங்கிறத நீ அறிவித்துக் கொள்வதற்கு இந்த சம்பவங்கள்லாம் உனக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி இது மாதிரி ராமருக்கும் சீதைக்கு மட்டும் தெரிஞ்ச சில பர்சனலான விஷயங்களை அனுமார் போய் சீதைக்கிட்ட விண்ணப்பிக்கும்படியாக ஒரு பாட்டு பாடுறார் பெரியாழ்வார். அதில் ஒரு பாட்டு தான் பண்ண சொன்னது. சித்திரக்கூட திருப்ப சிறுகாக்கை முளைதீண்ட அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம். இப்படியாக அடையாளம்னு வரும் அந்த பாட்டு. நல்ல பாட்டு அது. சரி, அப்படி அந்த அனுமார் தான் அதில் போகிறாரிலே தெற்கு திசை சேனை போயிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாரும் மகேந்திரகிரிங்கிற அந்த பர்வதத்தில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம இனிமேலுக்கு கடல் வந்துருச்சு, இப்போ சீதையை பார்க்க முடியாது, எங்கே இருக்கான்னு தெரியாது, அதனால் நம்ம இனிமேலுக்கு உயிரை விட்ட வேண்டியதான் எல்லாரும் அப்படின்னு பேசி கொண்டிருக்கிறாங்க. அப்போது எல்லோரும் ராமர் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ராமருடைய கதையை பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சடாயுவை பற்றின பேச்சு வருகிறது. சடாயு என்ன பண்ணார்? ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் சீதையை கடத்திட்டு ராவணம் போயிருக்காங்கிற சொன்னதே யார் தான்? சடாயு தான். ஏன்னா அவர் தான் பார்த்து 2 பேரும் பார்க்குறாங்க. முதல்ல அவர் ஒரு பேர் அசுரன்னு நினச்சிப்பார். 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அவர் 2 ரெக்கையிலையும் அறுத்து விட்டோடனே அவர் கீழே விழுந்து கிடக்கிறார். அப்புறம் ராமச்சந்திரமூர்த்தி வரா. 2 பேரும் பார்த்தோன்னே யார் கேட்டோன்னா தசரதனுடைய பசங்க 2 பேர் பேசணுன்னே தசரதரும் சடாயுவும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அதனால் நானும் உங்களுக்கு தந்தை போலத்தான் அப்படின்னு சடாயு பேசுவார். இப்போ மாரி உங்கள் மனைவியை தான் கடத்திட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லி நான் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு தடுத்து பார்த்தேன், என்னால் முடியல, நலவுக்கு போராட்டம் பண்ணினேன்னார். அதோட செத்து போயிட்டார் தகவலை சொல்லிவிட்டு. அப்போது ராமர் அவங்களுக்கு இந்த சம்ஸ்காரம்லாம் பண்ணுறார், அந்த இறுதிச்சடங்கெல்லாம் பண்ணுறார். சடாயுவை வைகுந்தத்தேத்தி அப்படின்னு குலசேகர ஆழ்வார் பாசுரம் வரும். அதில் சடாயுவை வைகுந்தத்தேத்தின்னு. அப்புறமேலுக்கு தேடிக்கிட்டு தான் எங்கே வராங்க? இந்த கிஷ்கிந்தைக்கு வருகிறார்கள்னு பார்க்குறோம். இந்த பகுதியை சடாயுவாலே வழிபடப்பட்ட கஷேத்திரம் புல்லிருக்கு வேலூர்.
சடாயுவினுடைய பெருமை மூலமாக ஞானசம்பந்த பெருமானார் இந்த வைத்தீஸ்வரன் கோயிலுடைய பெருமையை எடுத்து காட்டுறார். ராவணனை துச்சமாக இகழ்கிறார். ராவணன் ரொம்ப கெட்டவங்கிறார். அதில் பொய் சொல்லாது உயிர் போனான் புள்ளிருக்கு வேலூரேன்னார். ஆகாயம் தேரோடும் ராவணனை அவரின்கண் போகாமே பொறுதழித்தான் புள்ளிருக்கு வேலூரேன்னார். ஆகாயம் தேரோடும் ராவணன், ஆகாசத்தில் ஓடக்கூடிய தேர் ஓடுறதப்ப இவர் ஒரு பறவையாக இருந்து கொண்டு என்ன பண்ணார், எதிர்த்தார். எதற்காக? ராமச்சந்திரன் தர்மம் நிலைக்கணுங்கிறதுக்காக, இன்னொருத்தனுடைய தர்மத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட பெருமை உடையவனாகிய ராமருக்கு தொண்டு செய்தவனாகிய சடாயுவினாலே வழிபடப்பட்டதாகிய க்ஷேத்திரம் எங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் சாமி அப்படிங்கிறார். நம்ம தர்மியாதனத்தினுடைய பரிபாலனத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான க்ஷேத்திரம். நம்ம தர்மியாதனத்துடைய அதிகாரமூர்த்தியாக இருக்கக்கூடிய செல்லமுத்துமார் சாமி எழுந்திருக்கிற ஸ்தலமே அது தான். இங்கேயும் நமக்கு பின்னாடி அவர் தான் எழுந்திருக்கிறார். பின்னாடி நமக்கு இந்த பக்கத்தில் சுவாமி பெட்டகத்தில் வைத்தீஸ்வர சாமி இருப்பார். காலையில் பூஜை உண்டு. அங்கே வைத்தீஸ்வரன் கோயில் என்ன நடக்குமோ அத்தனை இங்கே வந்துடும். நம்முடைய சமய பிரச்சார நிலையமே வைத்தீஸ்வரன் கோயில் தேவஸ்தானத்துடைய ஒரு பிரான்ச்சு தான். நம்ம எல்லாருமே வைத்தீஸ்வரன் கோயில் தான் படிச்சுட்டு இருக்கோம். இருக்கிறது அந்த க்ஷேத்திரத்தில் தான். அழகாக பாடுறார் சாமி பல இடங்களில். யோசனை போய் பூகுணர்ந்தங்கு ஒரு நாளும் ஒழியாதே பூசனை செய்து இனிதிருந்தான் புள்ளிருக்கு வேலூரேன்னார். யோசனை ஒரு காலத்திலும் சாமி வழிபாட்டு ஒழிய மாட்டாங்களாம். யோசனை போய் பூகுணர்ந்தங்கு ஒரு நாளும் ஒழியாதே, ஒரு நாள் கூட விடாமல் பூசனை செய்து இனிதிருந்தான் புள்ளிருக்கு வேலூரே அப்படின்னு காட்டுறார். அடுத்து வரும் கங்கைதனை கமழ்சடை ஒன்று ஆடாமே தடுத்த வரும் பெருமானார் தாமினிதா உரையுமிடம் வடைத்து வரும் விலங்கைக்கோன் வழங்கச் சென்று ராமர்க்காய் புடைத்தவனை புரிதழித்தான் புள்ளிருக்கு வேலூரேன்னு ராமருக்காக சண்டை போட்டாங்க இருப்பாங்க ஞானசம்பந்தர் இல்லையா? ரொம்ப முக்கியமான குறிப்பு இல்லையா அது? கடுத்து வரும் கங்கைதனை கமழ் சடை ஒன்று ஆடாமே தடுத்தவன். வேகமாக வந்தா கங்கை. பகீரதன் பிரயத்தனை பண்ணி கேட்டான். பகீரதனுடைய சரித்திரமே எங்கே வருது? எல்லாமே இதெல்லாம் மகாபாரதத்தில், ஹரிவம்சத்தில், ராமாயணத்தில் வரக்கூடிய சரித்திரங்கள் தான் இது எல்லாமே. அவன் பகீரதன் சூரியகுலத்தில் வந்தவன் தானே. சூரியகுல அரசன் தான் பகீரதன். ராமருக்கெல்லாம் ரொம்ப முன்னடியாக அந்த வம்சத்தில் ஆட்சி பண்ணவன் தான் பகீரதங்கிறான். அவனுடைய மூதாதையர்கள் சக்கரர்கள்னு பேர். அம்சுமான் அசமஞ்சன்னு அவங்களுடைய மூதாதையர்கள். அவங்க ஒரு யாகம் பண்ணாங்க, அஸ்வமேத யாகம். அந்த அஸ்வமேத யாகத்துடைய குதிரை உலகமெல்லாம் போகும்போது பாதாள லோகத்தில் பூந்துருச்சு. அங்கே கபிலர்னு ஒரு முனிவர் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர் பக்கத்தில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இந்த அசமஞ்சனுடைய பசங்க 60,000 பேர், சக்கரர்கள்னு பேர். அவங்க எல்லாம் சேர்ந்து கீழே பாதாளத்தை குடஞ்சிக்கிட்டே போயிட்டான் குதிரையை தேடிக்கிட்டு. உலகமெல்லாம் ஒரே பள்ளமாக போயிட்டான் அவன் தேடினதில். கீழே போய் கண்டுபிடிச்சான், அங்கே குதிரை மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது. குதிரை பார்த்தோன்னே இந்த கபில முனிவர் தவம் பண்ணிட்டு தான் பாருங்க, இவர் தான் அந்த குதிரையை பிடிச்சி வச்சிருக்காருன்னு அவரை போய் வெட்ட பார்த்தான். அவர் கண்ணை இழுத்து பார்த்தார் இல்லையா, 60,000 பேர் எரிஞ்சு சாம்பலாக கூட்டிட்டான். அவ்வளோதான். இப்போ அதுக்கு பிறகு பகீரதன் வரான் அந்த பரம்பரையில். பகீரதன்ட்ட இந்த மாதிரி உங்களுடைய மூதாதையர் 60,000 பேர் கதி இல்லாமல் கிடக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன கதிங்கும் பொழுது ஆகாய கங்கையை கொண்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு கதி உண்டுன்னு சொல்லிக்கிட்டான். உடனே ஆகாய கங்கை நோக்கி பிரார்த்தனை பண்ணான். பல காலம் தவம் பண்ணான். ஆகாய கங்கையை சொன்னான் பிரத்யட்சமானா, நான் பூமிக்கு வரணும்னா நான் வேகமாக வருவேன், பூமியே உடஞ்சி போயிடும். அப்போது என்னை தாங்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும் அப்படின்னா. யாரால் முடியும்னா சிவபெருமானால் முடியும், ஏன்னா சிவபெருமான் வராரான்னு பார்த்துக்கோ அப்படின்னார். அப்புறம் சுவாமி நோக்கி தவம் பண்ணால் சுவாமி வந்தார், பார்த்தார், கங்கை மேலே இருந்து கொட்டினான். கேட்குறாங்க, மணிவாசக பெருமான் சொல்கிறார், சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்திலேல் தரணியெல்லாம் பிளமுகத்தே பாய்ந்து பெருங்கேடாம் சாழலோன்னார். ஏன் கங்கையை சிரசில் வச்சுருக்காரு உங்கள் சாமி அப்படின்னு கேட்டாங்க. அவன் வேகமாக வந்தால் திமிர் எடுத்து போய் அந்த வேகத்தை பூமி தாங்காமல் பூமியே 2ஆக போடும் அளவுக்கு இருந்துச்சு. அதனால் எங்கள் சாமி அவளுடைய திமிரை அடக்கிறதுக்காக என்ன பண்ணார், சிரசில் கட்டிட்டாருன்னார். சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்திலேல், சடையில் வரலன்னா தரணியெல்லாம் பிளமுகத்தே பாய்ந்து பெருங்கேடாம் சாழலோ திருவாசகம். சாமி நின்றுட்டு இருக்கா, சடையை ஒத்து விட்டு மேலேருந்து வரா. உனக்கு இவ்வளோ திமிரான்னு சாமி என்ன பண்ணார், கடுத்து வரும் கங்கைதனை கமல் சடையுன்று ஆட ஒரு சடையை அப்படி சுற்றி கட்டார். அவ்வளோதான், உள்ள லாக் ஆகிட்டான். இந்த காரைக்கால் அம்மையார் நனையா சடை எம்பர் ஆனார். சடையை நினையவே இல்லையா, கட்டியும். அப்பேற்பட்ட பெருமானார் அப்படி சொன்னார். அப்புறம் திரும்பி என்ன சாமி விடமாட்டீங்களே அப்படின்னு டாக்டர்னா அப்புறம் திரும்பி தவம் பண்ணான். அவர் கேட்டோடனே ஒரே ஒரு சடையை மட்டும் ஒத்து விட்டார். அதுதான் பூலோகத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கங்கை அப்படிங்கிறோம். அதனால் வியாசர் சொல்லக்கூடிய முக்கியமான பவித்திர பொருட்களில் ஒன்று சிவநிர்மால்யம்னார். சிவநிர்மால்யம் அதில் முக்கியமானது கங்கை. கங்கை சிவநிர்மால்யம் தானே, பெருமானுடைய சிரசிலேருந்து தானே வழியுது. அதில் பவித்திரமான பொருட்களில் ஒன்று கங்கை என்று சொல்லிக்கொண்டோம். அதனால்
அந்த கடத்து வரும் கங்கைதினை கமழ்தொடை என்று ஆடாதே தடுத்தவரும் பெருமானார் தாமினிதா உறையும் இடம். யார் வழிபட்டா? விடைத்து வரும் விலங்கை கோன் மலங்கச் சென்று ராமர்க்காக சண்டைப்பட்டார். ராமர்க்காய் புடைத்து அவனை புரிதழித்தார். ஜெயிச்சது யாருப்பா அப்படின்னா ராவணன் தான் அங்கே ஜெயிச்சான். ஆனால் ஞானசம்பந்தரை ஒத்துக்கலை. ஜெயிச்சது சடாயுங்கிறார். தர்மத்துக்காக சண்டை போட்டு தோத்தா என்ன, வெற்றி பெற்றது யாரு தான்ப்பா? தர்மம் தானே இல்லையா? அப்படின்னு காண முயலெய்த வேலினும் யானை பிழைத்த வேல் பெரிதுங்கிறார் திருவள்ளுவர். ஒருத்தன் வேலை விட்டேறிஞ்சான், முயலை பிடிச்சி வேட்டையாட்டான். அதில் என்ன பெருமை இருக்குது? நான் இனி என்னடா பிடிச்சி வந்தேன், நான் ஒன்றும் பிடிக்கல, ஒரு யானை நின்றுது, அந்த யானையை தூக்கி வெட்ட அடித்தேன், ஆனால் எய்ம் கொஞ்சம் தப்பாயிடுச்சு, அதனால் யானை மிஸ் ஆகிட்டுன்னா. ரெண்டு பேரில் யார் வஸ்தி அப்படின்னு எடுத்துகிற கேட்டால் யானை பிழைத்த வேல் பெரிதுன்னார். நம்மளோட அச்சீவ்மெண்ட் டார்கெட்ஸில் எதை நோக்கி இருக்கணுமா? பிக்கஸ்ட் திங்ஸில் இருக்குங்கிற. காண முயல் எய்த வேலினும். சின்ன காட்டில் இருக்கிற சின்ன முயலை பிடிக்கிறதா பெருசு சொல்லுங்க பாப்போம். யானையை பிடிக்கிறதுக்கு ஒருத்தன் எய்ம் வச்சிருந்து அதில் தோத்தா அது பெருமைங்கிறார். இல்லைங்க புரியுதுங்களா? யானையை பிழைத்த வேல் பெரிதுங்க. அதுபோல் நம்ம டார்கெட்ஸு அச்சீவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் எதை நோக்கி இருக்கணுங்கிறாரு? பிக்கஸ்ட் திங்காக இருக்கணும் அங்கே. அதே போல் இவன் தர்ம பாதையில் நின்று கொண்டு சண்டைப்பட்டார். யார்? சடாயு. ஆனால் தோத்தாருன்னு ஞானசம்பந்தர் ஒத்துக்கலை. மலங்கச் சென்று ராமர்க்காய் புடைத்து அவனை பொருது அழித்தான்னார். ராவணன் தோத்துட்டான்ட்டார். அங்கே புடைத்தவனை பொருதழித்தான் புள்ளிருக்கு வேலூரே. அப்படிப்பட்ட சேத்திரம்னு காட்டார். அந்த பாட்டு முழுக்கவே சடாயு சம்பாதியோட கருத்துக்கள் தான் வந்து கொண்டே இருக்கும். எவ்வளோ அற்புதமான பலன் சொல்லுவார் சாமி. செடியாய விடல் தீர்ப்பான், தீவினைக்கோர் மருந்தாவான், பொடியாடிக்கு அடிமை செய்த புள்ளிருக்கு வேலூரை, கடியார்ந்த பொழில் காழி கவுனியன் சம்பந்தன் மடியாது சொலவல்லா சம்பந்தன் சொல் மடியாது சொலவல்லாருக்கு இல்லையாம் மறுபிறப்பேனர். இந்த பதிகத்தை யார் சொல்கிறாங்களோ, இந்த கல்லார்ந்த பூங்கொன்றைங்கிற பதிகத்தை யார் ஒரு தடவை சொன்னாங்களோ அவங்களுக்கு மறுபிறப்பே இல்லைன்ட்டார் ஞானசம்பந்த பெருமான். பலன் சொல்கிறார். செடியாய உடல் தீர்ப்பான், இந்த உடம்பு தீர்த்துருவார். செடியாய உடல் தீர்ப்பான், தீவனைக்கு ஓர் மருந்தாவான், பொடியாடிக்கு அடிமை செய்த புள்ளிருக்கு வேலூரை, கடியார்ந்த பொழில் காழி கவுனியன் சொல் மடியாது சொல்லவல்லாருக்குன்னு அர்த்தம். குற்றம் இல்லாமல் பக்தியோட ஸ்ரத்தையோட சிவருமான் அனுகிரக கர்த்தா அவர்த்தா என்பதை புரிந்து கொண்டு இந்த பதிகத்தை யார் பாராயணம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடையாதான்? இல்லையாம் மறுபிறப்பேன்னு. இந்த பதிகமே என்ன பண்ணுட்டாரு? மறுபிறப்பே கொடுக்காது அப்படின்னார். அப்பேற்பட்ட பதிகம் அது. அந்த பதிகம் முழுக்கவுமே என்ன இருக்குது? சடாயுக்கு ராமர் சம்ஹாரம் பண்ண அந்த பகுதியே அது உள்ளதான் இருக்குது. சடாயு குண்டம் அப்படின்னு நம்ம வைத்திரம் கோயிலுக்குள்ளே தான் இருக்குது. விளக்கம் நான் சொல்கிறது. ராமர், லக்ஷ்மணர், சடாயு, சம்பாதி எல்லாரும் வழிபட்ட க்ஷேத்திரமாக நம்முடைய வைத்தீஸ்வரன் கோயில் இருக்குது. அப்பேற்பட்ட பெருமையுடைய க்ஷேத்திரம் அது. இது சடாயு சம்பந்தமான விஷயங்கள். அப்புறம் கல்லார்ந்த பூங்கொன்றை ஞானசம்பந்தருடைய தேவாரம் 3ஆம் திருமுறை சீகாமரம் பண்ணல் அமைந்திருக்கு. கல்லார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் கதிர் மதியம் உள்ளார்ந்த சடை மூடியம் பெருமானார் உறையுமிடம் தல்லாய சம்பாதி சடையன்பார் தாமிருவர் புல்லானார் கரையனிடம் புள்ளிருக்கு வேலூரே. அடிப்பாடுவாங்க. வாசனலம் செய்திமையோர் நாள்தோறும் வளர்த்துவ ஈசன்யம் பெருமானார் இனிதாக உறையுமிடம் யோசனை போய் பூகுணர்ந்தங்கு ஒரு நாளும் ஒழியாதே பூசனை செய்து இனிதிருந்தான் புள்ளிருக்கு வேலூரே அப்படிங்கிறார். இந்த கண்ணாளன் ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த கண்ணாளன்னா என்ன அர்த்தம்? கணவன், வீட்டுக்காரர் அப்படின்னு அர்த்தம். தலைவன் அப்படின்னு அர்த்தம். கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. வைரமுத்து பேட்டி கொடுத்தார். என்ன வார்த்தை நான் போடுறது? இந்த கண்ணாளன்கிற வார்த்தை அது என்ன, அது ஃபீல் கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அது சொல்ல முடியாத ஃபீலிங்னு சொல்கிறார். அந்த வார்த்தையை அவர் எங்கேயும் எடுத்திருக்காரு? இந்த பதிகத்தில் தான் எடுத்திருக்காரு. இந்த பதிகத்தில் தான் கண்ணாளன் கண்ணாளன் சாருமுடம்னார் சாமியை ஞானசம்பந்தர். இந்த பதிகத்தில் சாமி என்னன்னு சொல்கிறாரு? கண்ணாளன் அப்படின்னார். கண்ணாளன் சாருமிடம் வேதித்தார் புறம் 3 வெந்தவிய சாதித்தர் வெள்ளாளி கண்ணாளன் சாருமிடம் வேதத்தின் மந்திரத்தால் வெண்மலனை சிவமாக போதத்தால் வழிபட்டான் புள்ளிருக்கு வேலூரன் அப்படின்னு சொல்கிறார். அப்படிலாம் இருக்குது அந்த சேத்திரத்துடைய விவரங்கள். அப்புறம் என்ன ராமாயணத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ராவணன் ஒரு முக்கியமான பர்சனாலிட்டி. ஏன்னா வந்தால் வெள்ளை
ராவணன் சுவாமியை வழிபட்டது அப்படிங்கிறதுனால பொதுவாக ராவணன்னா சிவபக்தன் தான் அப்படின்னால எல்லாம் சொல்லி கொண்டிருப்பார்கள். ராவணன் சிவபக்தனாக இருக்கலாம். ஆனால் திருமுறைகள்லையோ திருமுறை பாடின ஆச்சாரியர்களோ எங்கேயுமே ராவணனை சிவபக்தன் என்று புகழவே இல்லை. ஒரு இடத்துல கூட ராவணனை புகழ்ந்தது மாதிரி அடியேன் அறிந்த வரைக்கும் எங்கேயும் நான் பார்க்கல. அவனுடைய வல்லமையை பாராட்டுறாங்க பல இடங்களில். அவன் பெரிய ஆளுங்கிறத சொல்கிறாங்களே தவிர்த்து அவன் ஒரு நல்லவனோ அவன் நம்ம தமிழ்நாட்டுக்கு ராஜா அப்படிலாம் சொல்கிறாங்களே, ராவண அரசு இது, ராவனுடைய அதிகாரம் பண்ண அப்படின்னு அப்படிலாம் எங்கேயுமே திருமுறைகளில் ஒரு குறிப்பு கிடையவே கிடையாது. ராமரைத்தான் புகழ்கிறாங்க. புரியுதுங்களா? இன்னும் 2 இடத்துல இன்னும் முக்கியமான குறிப்பு ஒரு இடத்துல இருக்குது. ராவணனை கொன்னது யார்? யார் கொன்னா? ராமர் கொன்னார். அதானே உலகம் தெரிஞ்ச விஷயம். அப்பர் சாமி ராவணனை கொன்னது சிவபெருமான்கிறார். ராவணனை கொன்னதே சிவபெருமான் தாங்கிறார் அப்பர் சாமி. இந்த மாதிரி நூதனமான குறிப்புகள்லாம் திருமுறைக்குள்ள இருக்குது. ஆனால் அதெல்லாம் படிக்காமலே நாங்கள் தான் செய்வர்கள்னு அதே தான் அஸ்திரம். ராவணனை கொன்னது உள்ளேருந்து எழுதுனார். திரு அவளிவன் நல்லூர் அப்படின்னு ஒரு கஷேத்திரம் இருக்குது. அவள் இவள் நல்லூர்னு பேர், ஊர் பேர். ஒரு குருக்கள் இருந்தார், கோயிலில் பூஜை பண்ணுற குருக்கள் 2 பொண்ணு நல்லா அழகாக இருப்பாங்க. 2 பொண்ணுங்க போல் இருக்கு. சொல்கிறேன். ஆயுதம் வாங்கினாரன்னு சொல்ல முடியாது, சிவபூசை பண்ண பலன் இருக்குது அப்படின்னு அதுதான் சொல்கிறார் அப்பர் சாமி. அந்த குருக்களுடைய பையன் பொண்ணு 2 பொண்ணையும் கட்டிக்கிட்டான். ஒருத்தன் கட்டிக்கிட்டான், ஒரு பையன் கட்டிக்கிட்டான், ஒரு பொண்ணை ஒருத்தன் கட்டிக்கிட்டான். அவர் பிராமணன், அது செய்வர் தானே. குருக்கள் விட்ட பிள்ளை யார் கத்திப்பா? குருக்கள் இன்னொரு குருக்கள் பையன் கட்டிக்கிட்டான். அவன் கட்டிக்கிட்டு காசி யாத்திரைக்கு போயிட்டான். அவன் காசிக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே அவன் கட்டிக்கிட்ட அந்த மூத்த பொண்ணுக்கு அம்மா வாத்து போச்சு. அம்மா வாத்த உடனே அவன் முகம்லாம் விகாரமாகிட்டு அழகிலிருந்து போயிட்டான் அவன். அப்புறம் திரும்பி வந்தோடனே அவன் பார்த்தா அவன் மனைவி எப்படி இருக்கா? அசிங்கமாக இருக்கா, விட்டு போன மாதிரி இல்லை, வேறு மாதிரி இருக்கா. இவன் என்ன பண்ணுறான், இவன் என் மனைவி இல்லை, என் மனைவியோட தங்கச்சி தான் இவ அப்படின்னு. நல்லா இருக்கா பாரு தங்கச்சி, உண்மையாகவே அவளோட கொழுத்தி, அவள் தான் என் மனைவின்ட்டான். இப்போ குருக்கள் என்ன பண்ணுவார்? இப்போ அவள் கல்யாணம் பண்ணாத பொண்ணு, இவன் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு விட்டுட்டு போயிருக்கான். இவளுக்கு அம்மா வாத்து போய் அழகு நல்லா இழந்துட்டா. இப்போ திரும்பி வந்து என்ன சொல்கிறான், தங்கச்சி தான் மனைவிங்கிறான். பெரிய பிரச்சனையே போச்சு. குருக்கள் என்ன பண்ணுவார் பாவம் அவர்? உடனே சாமிகிட்ட போய் என்ன பண்ணார், பெருமானே இந்த மாதிரி ஒரு இக்கட்டில் மாட்டிக்கிட்ட பெருமானே, மர்ம பிள்ளை இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான், நீங்கள் தான் இதுக்கு ஒரு வழி பண்ணுன்னார். சாமி சொன்னார், இவன் மனைவி அவள் இவள் அப்படின்னார் சாமி. இவன் மனைவி எவளோ அவள் இவள் அப்படின்னா அந்த அம்மாவத்தை பொண்ணை காட்டினார் பாருங்க. அவள் இவள் நல்லூர்னு பேர் ஆச்சு ஊருக்கு. அவள் இவன் நல்லூர்னு ஊர் பேர். அவள் இவள் நல்லூர். சாமி அவள் இவன் நல்லூர் நீடாமங்கலம் பக்கத்தில் இருக்குது. நீடாமங்கலம் தித்திரப்பூண்டி அந்த பகுதிகளில் இருக்குது. தித்திரப்பூண்டி பக்கம்னு நினைக்கிறேன். நீடாமங்கலம் தித்திரப்பூண்டி பக்கம் ஊர் பேர் நல்லூர். இந்த சம்பவத்தினால என்ன ஆகிப்போச்சு, அவள் இவன் நல்லூர்னு ஆகிப்போச்சு. அவள் இவள் சாமி சாட்சி சொன்னார். அதோட கூட என்ன பண்ணார், அந்த பிள்ளைக்கும் அழகையும் கொடுத்தார் அப்படின்னு சரித்திரம். அவன் கட்டிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தான் அப்படின்னு பார்க்குறோம். அதனால் அந்த தேவாரம், அந்த கோயிலுக்கு ஒரே ஒரு தேவாரம் தான், அப்பர் சாமியோட திருநேரிசை ஒன்று இருக்குது. அது வேற நல்லூர். இது வந்து கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்லூர். இது சுந்தர பெருமாள் கோயில், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் திருவடி தீட்சை பெற்ற நல்லூர். அது நம்முடைய அமர்நீதி நாயனார் வழிபட்ட கஷேத்திரம். அது அந்த கஷேத்திரம். இது அவளிவன் நல்லூர் நிறைய இருக்குது. அவளிவன் நல்லூர், அந்த நல்லூர், நம்ம இது அரையணி நல்லூர், அச்சால்புரம், திருநல்லூர் பெருமணம், இப்படி பலவிதமான நல்லூர்கள். அதை அடையாளப்படுத்துறதுக்காக அந்த சம்பவத்தை வச்சு நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோம். அதில் தோற்றினான் எயிர்கவ்வி அப்படின்னு ஒரு பதிகம் பாடுறார் அப்பர் சாமி. அந்த பதிகம் முழுக்கவுமே ராவணனை கர்வபங்கம் பண்ண செய்தி தான். அவளிவநல்லூர் தேவாரம் முழுக்கவுமே அப்பர் சாமி என்ன சொல்கிறாரு, எல்லா பாட்டிலுமே ராவணனை சாமி வச்சு மிதிச்சார்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். இல்லைங்க புரியுதுங்களா? ரொம்ப அற்புதமான தேவார பகுதி அது. அதில் ஒரு பாட்டில் சொல்கிறார், வெம்பினார் அறக்கரெல்லாம் மிக சழக்காயிற்றென்று செம்பினால் எடுத்த கோயில் சிக்கன சிதையும் என்று நம்பினார் என்று சொல்லி நன்மையால் மிக்கு நோக்கி அம்பினால் அழிய எய்தார் அவளிவன் அல்லூராரே அப்படின்னார் அப்பர் சாமி. அசுரர்கள்லாம் நினச்சிக்கிட்டானா, நம்ம ராஜா ராவணன் நல்லவன் தான், ஆனால் செஞ்சுட்டு வந்த காரியம் ஆற்றானுடைய மனைவி தூக்கிட்டு வந்துட்டான். வெம்பினார் அறக்கர் எல்லாம், வெம்பினார் பயப்பட்டான், ஆகா நம்மளாம் அழிய போகிறோண்டான்னு முடிவு பண்ணிட்டான். வெம்பினார் அறக்கரெல்லாம் மிக சழக்காயிற்றென்று, சழக்குனா குற்றம், மிக சழக்காயிற்றென்று
செம்பினால் எடுத்த கோயில், செம்பால கட்டப்பட்டனா நல்ல அலங்கரிக்கப்பட்ட கோபுர விதானங்கள், கோட்டை கொத்தளம்லாம் அழிய போகுது அப்படின்னு. செம்பினால் எடுத்த கோயில் சிக்கன சிதையும் என்று அப்படி பேசிக்கிட்டான். அப்புறம் நம்பினார் என்று சொல்லி, யார் நம்பினா? 2 பேரும் தான் நம்பினாங்க. ராமரும் சாமி கும்பிட்டார், சிவபெருமானை கும்பிட்டார். ராவணனும் சிவபெருமானை கும்பிட்டு இருக்கான். இப்போ சாமிக்கு பெரிய இக்கட்டாகி போச்சு. இப்போ 2 பேரும் நம்ம பக்தன் தான். யார் ஜெயிக்க வைக்கிறது? இதான கேள்வி. இப்போ சாமி என்ன பண்ணுறார்? அப்புறம் சாமி ரொம்ப நுட்பமான குறிப்பு சொல்கிறார். ஆமாம், நம்பினார் என்று சொல்லி நன்மையால் மிக்கு நோக்கி, நன்மையால் மிக்கு நோக்கி 2 பேர்கிட்ட யார் தர்மம் இருக்குன்னு பார்க்குறான் சாமி சிவபெருமான். நம்பினார் என்று சொல்லி நன்மையால் மிக்கு நோக்கி அம்பினால் அழிய எய்தார். ராமர் விட்ட பானத்தில் இவர் இருந்து கொண்டு ராவணனை போய் அடித்தார். என்ன உணர்த்துற? அதெல்லாம் ஆமாம் ஆமாம், அதெல்லாம் இருக்கிறது. அது ஆணவ மலம், அது அறியாமை, அது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். சாமி விட்டு தான் பார்ப்பார். முதல்ல தப்பு செஞ்சுட்டாங்கிறதுக்காக தப்பை தான் உணர்த்ததுக்கு தான் நீ தப்பு செஞ்சுருக்க தந்துட்டு காட்டிகிட்டே இருக்கிறது தான். ஆனால் கடைசியில் அழிஞ்சு தானே போனான். நம்பினார் என்று சொல்லி நன்மையால் மிக்கு நோக்கி அம்பினால் அழிய எய்தார் அவள் இவள் நல்லூராரேன்னு சொல்கிறார். அந்த பதிகம் முழுக்கவுமே ராவண கர்வ பங்கப்பட்ட செய்தி தான். விளக்கம் புரியுதுங்களா? அப்புறம் அந்த மலையை எடுக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் சிவபெருமான் மலையை எடுக்க போனான் ராவணன் அப்படின்னு கேட்கும் பொழுது, அவன் சாமியே தூக்கிட்டு போய் கைலாசத்துலேருந்து தூக்கிட்டு போய் அப்படியே இலங்கையில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னாங்க. அப்படிலாம் அவனுக்கு கிடையவே கிடையாது. அவன் சிவன் பெருமான கைலாய மலையை எடுக்க போகும்போது அவனுக்கு சிவபக்தியே கிடையாது. கைலாய மலை எடுக்கும்பொழுது அவனுக்கு சிவபக்தி கிடையாது. அது அப்பர் சாமி பதிவு பண்ணுறாங்க. தோல் பெரு வழியினாலே தொலைப்பணியும் மலையை என்று அப்படின்னு அவன் சொன்னான்னு அப்பர் சாமி பண்ணுறான். என்ன சொன்னானா? தோல் பெரு வழியினாலே தொலைப்பணியும் மலையை என்று, மலையை தொலைச்சிட்றான். அவன் சிவபக்தியா? என்ன சொல்கிறாங்க? இதெல்லாம் தேவாரத்தில் நுட்பா இருக்குன்னு தெரியாமல் சைவர்கள் என்று சொல்லிக்கூடியவர்களே நிறைய பேர் ராவண சிவபக்தினால்தான் சாமி மலை எடுக்க போனான்னு சொல்லிட்டு வர்றாங்க. இல்லை புரியுதுங்களா? தோல் பெரு மலையினாலே தொலைப்பணி மலையை என்று எடுக்க போனான்னார். அப்போ நந்தியபெருமான் எச்சரித்தார், இப்படிலாம் பண்ணாத சிவபெருமான். அந்த தேர்ப்பாகனே சொல்கிறான், ஏன் நின்றுட்டேன், ஏன் தேர் ஓடல? அகாகம் தேர் ஓடும் ராவணன், ஏன் ஓடலை? கைலாய மலை இருக்குப்பா, இது போக முடியாது அப்படின்னார். இங்கே ஒன்றும் அவனுடைய விமானம் பறக்காதுன்னா பாகன் சொல்கிறான், தேர் ஓட்டுறவன் பைலட் சொல்லிகிட்டு இருக்கான். என்ன போகாதுங்கிற? என்ன ஆகாயமான கொஞ்சம் ரைஸ் பண்ண மேலே, இன்னும் கொஞ்சம் மேலே போனால் போக வேண்டியதானே. சங்கரன் உறையும் மலை, சங்கரன் இருக்கிற மலை அது, இதுக்கு எதுவும் கிராஸ் பண்ண முடியாதுன்னா. அப்படியா? மலையை தூக்கி எறிஞ்சிட்டு என்ன பண்ணுற அப்படின்னு தான் மலை எடுக்க போனான். அப்போ தான் நந்தியபெருமான் தடுக்கிறார். அவனை திட்டுறார், குரங்கு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அதன்னா, குரங்குகளை இழிவாக நினைக்கிறியா? அந்த குரங்குகளால் தான் பட்டணமே அழிய போகுதுன்னு சபிச்சார் நந்தியபெருமான் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சரித்திரங்களில் பேசப்படுது, புராணங்களில் பேசப்படுதுன்னு பார்க்குறோம். அவன் போய் மலையை விட்டு தூக்கிட்டான், கையை விட்டான், தூக்கினான். சாமி அனுமதிக்கிறாரு வரைக்கும். தூக்கின உடனே அங்கே தான் வாகீசர்னு ஒரு முனிவர் வர்றதா சொல்கிறாங்க. வாகீச முனிவர் அவன் கஷ்டப்படுறான். சாமி தன்னுடைய ஒரு விரலால் அப்படி அழுத்துறாரு. அழுத்தினோடனே கீழே மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்டு கிடக்கிறான். ரொம்ப காலமாக அழுகுறான், அழுதுகிட்டே இருக்கான் வலி தாங்க முடியாமல். அப்போது வாகீசருங்கிற முனிவர் அங்கே சாமகான பிரியன் அப்படின்னாராம். ஒரு குழு, சின்ன குழு. ஆமாம், சாமகான பிரியன் தானே. ஆஹா, மேலே உட்காந்துருக்கிற ஆள் சாமகான பிரியன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னு என்ன பண்ணார்? அவன் தலையில் ஒரு தலையை வெட்டி எடுத்து கையை உடைச்சி அதை யானையை வீணையாக கட்டி பாட ஆரம்பித்தான். நமச்சிவாய பண்டை ராவணன் பாடி உய்ந்தனர் ஞானசம்பந்தர் இல்லையா? திருவேந்தெழுத்த அதில் சாமகானத்தில் வச்சு பாடுகின்றான். பண்டை ராவணன் பாடி உய்ந்தன அப்படின்னு பாடுறார். பாடினோடனே சாமி மயங்கினார். மயங்கினார் இல்லையா? என்ன பண்ணார் இவர்? இப்போ தானே திட்டினான், மலையே தொலைச்சிடுறேன்னாரு. அப்புறம் திட்டினான், மலையை எடுத்தான். உடனே இவர் தான் தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு பாடினோடனே என்ன பண்ணிட்டாரு? உடனே வரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இதுதான் பெருமானுடைய பெருமை அப்படின்னு. தன் வறுமை தானறியா தன்மையன்கான் சாழலோன்னார் மணிவாசக வருமான். இப்போ என்ன ஒருத்தவங்க திட்டுறாங்க, ஒரு வாத்தியார் என்ன பெரிய வாத்தியார் அவன், என்ன பெரிய ஆளாவேன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஐயா உங்களுக்கு தெரியாமல் நான் சொல்லிட்டாங்க ஐயா அப்படின்ட்டாங்க என்னை பார்த்து. அதனால் என் மனசுக்குள்ளே என்ன இருக்கணும், அதெல்லாம் இல்லைங்க ஐயா, அடியாருக்கு அடின்னு சும்மா நடிப்பான் நான் வேணா வெளியில். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருந்தாலும் நம்மள ஒரு வார்த்தை சொன்னது தானடா அப்படின்னு மனசுக்குள்ளே இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஏன்னா மனுஷங்க தானே நம்ம இருக்கோம்.
ஆனால் சிவபெருமானே இப்போ திட்டிட்டு அடுத்தது பாடுனா உடனே என்ன பண்ணுவாராம், பாட்டுக்கு மகிமை, பாட்டுக்கு வரம் கொடுத்துட்டாருன்னா. இப்போ தானே திட்டினா, ஆனால் உடனே வரம் கொடுக்குறாரே, அதான் தன் பெருமை தான் அறியா தன்மையன். எனக்கு பெருமை இருக்குது, என்னை போய் திட்டலாமா, இப்படி திட்டீங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். என்ன நான் சாமி தான் பெருமை தான் அறியா தன்மையன் கான் சாழலோ அப்படின்னு சொல்லி மணியாச பெருமன் அங்கே துதிக்கிறார். அப்படி அவன் துதிச்சு அவனே ராவணா அழைச்சார் மேலே இருந்து சாமி. அவனை ராவணன் என்கின்ற சொல்லுக்கு அழுகின்றவன் பொருள். அதுக்கு முன்னாடி அவனுக்கு என்ன பேர்னு தெரியாது. ராவணங்கிற பேர் கொடுத்தது சிவபெருமான். அவனுக்கு ராவணங்கிற பேர் கொடுத்தது சிவபெருமான். கூப்பிட்டார் உடனே சாமி கச்சி அகம்பவோ ஒன்று கும்பிட்டானா. இது அப்பர் சாமி கச்சி அகம்பத்தில் சொல்கிறார். கீழே இருந்துக்கிட்டே எப்படி கும்பிட்டானா, ராவணன் கச்சி ஏகம்பவோ அப்படின்னு கூப்பிட்டதாக அப்பர் சாமி கூப்பிட சொல்வார். திரு கச்சி ஏகம்பம் காஞ்சிபுரம் தேவாரத்தில் அப்பர் சாமி பதிவு பண்ணுவாங்க. அதை கச்சி ஏகம்பவோ ஒன்று அழைச்ச உடனே அப்புறம் சாமி வரம் கொடுத்தார். என்ன கொடுத்தார், ஒரு வாள் கொடுத்தார். யாராலும் வெட்டி கொள்ள முடியாத ஒரு வாள் கொடுத்தார். அதுக்கு சந்திரகாசம்னு பேர். அப்புறம் அவன் அதுக்கு பிறகு ரொம்ப நாள் வாழணும். எண்ணிறந்த முக்கோடி வாழ்நாளது உடையானை புன்னொன்ற பொருதழித்தான் புள்ளிருக்கு வேலூரே. எண்ணிறந்த முக்கோடி வாழ்நாள், அவ்வளோ நாள் நீ உலகத்தை ஆட்சி பண்ணி கொண்டு வாழலாம் அப்படின்னு வரம் கொடுக்குறாரு சாமி. இதெல்லாம் வாங்கி கொண்டது. அப்புறம் அவன் வந்து நாள்தோறும் சிவபூஜை பண்ண ஆரம்பிக்கிறான். விளக்கப்படுத்திங்களா? திருநாவுக்கரசு பெருமான அவதாரம் பண்ணதாக ஒரு கதை உண்டு. இது சேக்கரார் சாமி ஒத்துக்கலை, சொல்லலை. ஒத்துக்கலைன்னு தெரியல, சொல்லலை பெரிய புராணத்தை. வாகீசர், அந்த வாகீசர் தான் அப்பர் சாமியாக வந்தார் அப்படிங்கிறதாக உரையாசிரியர்கள்லாம் அபிப்பிராயப்படுறாங்க. ஆனால் சேக்கரார் சாமி எந்த குழுவும் கொடுக்கல அதுக்கு. சொல்கிறேன் நல்லா கூற்றாயினவாறு அப்படிங்கிறதுனால நான் முன்னாடி அவனுக்கு குழு கொடுத்ததுனால தான் எனக்கு சாமி வைத்தொழி கொடுத்துட்டார் அப்படின்னு அவர் சொல்கிறதாக உரையாசிரியர்கள்லாம் எழுதுகிறாங்க. ஆனால் சேக்கரார் சாமி ஒன்று அதெல்லாம் இல்லை, பூர்வ ஜென்ம கதையெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார் சேக்கரார் சாமி. ஆனால் சரித்திரத்தில் இருக்குது இப்படி சொல்கிறாரு. அதனால் மண்ணுலகில் பிறந்தார்கள், வாழ்த்தினாலும் இகழ்ந்தாலும் இழந்த உடனே வாழ்த்தின உடனே சாமி என்ன பண்ணுவார், பலன் கொடுப்பார். அப்பேற்பட்ட பெருமான் கருணை உடையவன் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ஞானசம்பந்த பெருமானார் 8வது பாடல் தோறும் தான் பதிகத்தில் ராவணனை பற்றி பாடிக்கிட்டே வருவார். ராவணனுக்காக சுவாமி கர்வ பங்கத்தை பண்ணது. திட்டினாலும் திரும்ப புகழ்ந்த உடனே பாட்டு பாடினோன்னு என்ன பண்ணுவார், வரம் கொடுக்கக்கூடிய பெருமான் என்பதை நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார். அப்பர் சுவாமி தன்னுடைய நிறைவு பாடலில் 10வது பாடலில் எல்லா பதியங்களையும் மேக்சிமம் 99% பாடலில் 10வது பாடலில் ராவணனை பற்றி குறிப்பு கொடுப்பார். இது 2 பேரும் அப்பர் சுவாமியும் ஞானசம்பந்தரும் வைத்திருக்கிற ஒரு நடை. விளக்கப்படுதுங்களா? ஞானசம்பந்தர் 8வது பாட்டு, அப்பர் சுவாமி 10வது பாட்டு. 10வதுனா நிறைவு பாட்டு. ஞானசம்பந்தர் கம்பல்சரி 8ல் வந்துடுவார். ஏதோ 1-2 இல்லாமல் போயிருக்கும், அவ்வளோதான். மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர். அந்த பதிகத்தில் 8வது பாட்டு என்ன சொல்கிறாரு, ராவணன் மேலது நீருன்னார். பராவணமாவது நீர் அப்படிங்கிற ராவணன் மேலது நீர்னு எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. ராவணனே திருநீர் பூசிக்கிட்டான், அதனால் திருநீர் நம்மளும் பூசிக்க வேண்டியது தான். இப்படியே சொல்லுவாங்க, அப்படியே சொல்லுங்க. ராவணன் மேலது நீருன்னா என்ன அர்த்தம்? 8வது பாட்டில் சொல்கிறார், வேறு பாட்டில் சொல்கிறார். 8வது பாட்டில் எப்போது என்ன சொல்லுவார், ராவண ஒரு கேடுக்கிட்டவன், அவன் சிவருமானை மதிக்காமல் போய் மலையை தூக்கினான், அப்புறம் சாமி வச்சு அழுத்தினார், அப்புறம் சாமியை பூசை பண்ணி திருநீர் பூசிக்கிட்டான். அந்த குறிப்பு தான் அங்கே இருக்க தவிர்த்து ராவணன் திருநீர் பூசினதுனால திருநீருக்கு பெருமைங்கிற குறிப்பு ஒரு காலத்துலையும் கிடையாது. திருநீரை பூசிக்கொண்டதுனால ராவணனுக்கு தான் பெருமை ஏற்படுமே தவிர்த்து அப்படி அறியாமல் அப்படி நிறைய பேர் பேசிக்கொண்டிருப்பதை பார்க்குறோம் இல்லையா? ராவணன் மேலது நீர் அப்படிங்கிறது அதுதான் பொருள். பெருமானுடைய கருணையை காட்டுறது. அதாவது திட்டினா கூட இகழ்ந்தா கூட திரும்பவும் புகழ்ந்த மாத்திரத்தில் சாமி வரம் கொடுத்துருவார் அப்படின்னு அர்த்தம். சலமேலன் சங்கரன் சார்ந்தவர்கல்லால் நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே. யார் சார்ந்தாருக்கோ அவங்களுக்கு மட்டும் சாமி நலம் கொடுப்பார் அப்படிங்கிறது ராவணனை பற்றின செய்தி. அப்புறம் வேறு என்ன ராமாயண செய்திகள் இருக்குது இன்னும் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பற்றி பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாத்தையும் இப்போ இதுதான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். பாலம் கட்டினது ராவணன் அடிக்கடி எல்லா பதிகத்திலும் ராவணன் வந்துடுவான், திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருப்பான். நிசிச்சரன் ஒரு இடத்து எங்கே போடல ராமன். ஆமாம் பண்ணார். ஆமாம், யார் ஏற்றுக்கக்கூடியது? யார் பார்த்தா ராமரை? ராமர் இங்கே போடுறாங்க. ராமர் விபூதி தாரணம் பண்ணிக்கிட்டாரு தான் ராமாயணம் சொல்லுது. ராமாயணத்தில் ராமர் விபூதி தாரணம் தான் பண்ணிக்கிட்டாரு இருந்தால் சிவபூஜை பண்ணால் திருநீர் பூசா உத்திராட்சம் போடாமல் தீட்சை இல்லாமல் சிவபூஜை பண்ண முடியாது. உபதேசம் இல்லாமல் அது பின்னாடி சீவசன சம்பிரதாயத்தில் ராமரை பிரதான கடவுளை சொல்கிறதுனால இவங்க பண்ணிக்கிறாங்க. அது வேறு சம்பிரதாயத்தில் அப்படி இருக்குது. ராமர் சிவபூஜை பண்ணார், மகாதேவனை பூசிச்சார் அப்படின்னு தான் வால்மீகி ராமாயணம் சொல்லுது.
மகாதேவர்னா யார்? அவங்கள பொறுத்தளவுக்கு டைரெக்டாக பிரம்மன் தான், பிரம்மம் திருமாலே தன்னை தானே பூச்சிக்கிட்டாங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் ராமேஸ்வரத்தை அவங்க என்ன சொல்ல மாட்டாங்க, ஸ்ரீவைஷ்ணத்தில் ராமேஸ்வரனே சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்லுவாங்க, திருப்புல்லாணிம்பாங்க. திருப்புல்லாணின்னு தான் சொல்லுவாங்க, ராமேஸ்வரன்னு சொல்ல மாட்டாங்க. அது அவங்க ஏன்னா அவங்களுக்கு ஒத்துக்க முடியல, ராமர் ராமாயணத்தையே ஒத்துக்கலன்னு அர்த்தம் அப்பனா இல்லையா, அப்படின்னு தான் அர்த்தம். சிவபக்தர் ராமுடைய தாய் வந்து சிவ பூஜை பண்ணுறவங்க தான், சனிகலிங்கம் பண்ணி பூஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க தினைக்கும். அவங்களுடைய சிவ பூஜை பழத்தினால தான் இவன் நல்ல வெற்றியுடையவனாக இருப்பான். அதனால் முதல்ல அந்த அம்மாவுடைய சிவ பூஜையை குலைக்கணும்னு சொல்லி தேவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சனிகத்தை தினைக்கும் கோகரணம்னு க்ஷேத்திரம் இருக்குது பாருங்கள், கோவாவுக்கு மேலே இருக்குது பாருங்கள், துளுவநாட்டு க்ஷேத்திரம் அது கோகரணம். அந்த கோகரணம்ங்கிற க்ஷேத்திரத்தில் தான் அந்த அம்மா பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க சிவ பூஜை. கடல் அலையை அதிகமாக கொடுத்து சிவலிங்கத்தை சிதைச்சிட்டானுங்க. ஃபோக்கஸ் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மாதிரி இருக்கா, அப்படி இருக்கா? கொஞ்சம் அசந்திரிச்சு கேமரா, அது சரியாக இருக்கணும்னு செக் பண்ணி. நத்திங் டு வரி. அதனால் அப்புறம் என்ன பண்ணால், அந்த அம்மா அழுதுட்டு வந்துச்சு. ஏன்ப்பா ஏமா அழுகுறான்னு கேட்டான். சிவ பூஜைக்கு இடையூறு பண்ணிட்டாங்க, லிங்கத்தை தேவர்கள்லாம் கெடுத்துட்டாங்கன்னு. சரி, அப்போ என்ன, ஒரு நிரந்தரமான லிங்கம் பண்ணிக்க வேண்டியது தானே, ஏன் சனிகத்தில் பண்ணிக்கிட்டு இருக்க நினைக்கும்? சனிகம்னா என்ன? ஷனப்பொழுதில் சாமி பூஜை பண்ணுற நேரத்தில் மட்டும் வச்சுக்கிறதுக்காக உள்ள லிங்கம் சனிகலிங்கம்னு பேர். மணலில், அரிசியில், அரிசி மாவில், வெள்ளத்தில், சாணத்தில், இப்படி உத்ராட்சத்தில் இப்படியாக இருக்கக்கூடிய பொருட்களில் வச்சு சனிகலிங்கம், சந்தனத்தில் அப்படிலாம் வச்சு பண்ணக்கூடிய பூசை அப்படிதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிரந்தரமான உடையவராக வேணும்னு கேட்கும்பொழுது உடனே ஆத்மலிங்கம் வேணும்னு கேட்டோடனே நான் போய் சிவபெருமானே நேராக பார்த்து ஆத்மலிங்கம் வாங்கிட்டு வரேன்ட்டு புறப்பட்டு தவம் பண்ணான். சாமி பிரத்யட்சமானார். அப்புறம் பிரத்யட்சமானோடனே திருமால் கேட்க வந்தார், ஆத்மலிங்கம் வாங்கி பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா ரொம்ப பலம் வாய்ந்தவனாக ஆகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனதுக்குள்ள மாயையை செலுத்தி சாமி பிரத்யட்சமான அம்பாலோட பிரத்யட்சமானார் இல்லையா. மாயை வந்துருச்சு சாமி பிரத்யட்சமான நேரத்துக்கு, கொஞ்சம் இதாகிடுச்சு. உடனே என்ன வர வேணும்னார் சாமி. உன் பக்கத்தில் ஒரு அதிரூப சுந்தரி நிற்கிறாளே, அவளை எனக்கு கொடுத்துருன்ட்டார். அம்பாளை எனக்கு கொடுத்துருன்னு கேட்டு அப்படி கேட்டுவிட்டான் முதல்ல ராவண. அம்பாளை அதிர்ச்சி ஆகிட்டாங்க. இல்லை, அப்புறம் சரி சாமி என்ன பண்ணுவார், கேட்டதை கொடுக்குற, சரி போ ஒன்று அனுப்பி விட்டார். அம்பாளை கூட வந்துட்டுருக்கான், எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதா அழைச்சிட்டு வந்துட்டுருக்கான். அப்போது இந்த இடத்த எப்படி மாற்றுறது, அவனுடைய வரத்தை மாற்றணுன்னே அவன் அம்பாள் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு நினச்சிட்டே வரான். இப்போது நாரதர் குறுக்க வந்து என்ன பண்ணுவார், அவனை கூப்பிட்டு இடையில பேசி, பக்கத்தில் நிற்கிறது யாருன்னா சிவனுடைய சக்தியை நான் அழைச்சிட்டு வந்தேன், நான் தான் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ட்டு எப்படியாவது மாற்றணும். இல்லை என்ன கேட்டேன், நீ வரம் கேட்ட, நீ பார்வதியை கொடுக்குறேன்னு வாங்கியிருக்க, நான் பார்வதி மாதிரியே தெரியவே இல்லையே, பொய்யா உன்னை சிவன் ஏமாத்திருக்கார் அப்படின்னு நாரதர் சொன்னான். என்ன சொல்கிறீங்க இல்லையே, பாரு எவ்வளோ அழகாக நின்றுட்டுருக்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், என்ன ஏமாத்த, நான் உன்னை ஏமாறலன்னு அவன் சொன்னான். உடனே நாரதர் காளி மகாகாளி சூழின்னு சுதிச்சார் அம்பாளை. உடனே அம்பாள் என்ன பண்ணிட்டா, காளியாக மாறிட்டான். திரும்பி பார்த்தாரோ இல்லையா, அது அதிரூப சுந்தரம் மறைஞ்சு காளியாக விகாரமாக தெரிஞ்ச உடனே ஆகா சிவன் ஏமாத்துறது உண்மைதான் போல் இருக்கு, கபட சிவன் ஆரப்பார் போல் இருக்குன்ட்டு நீ போன்னு சொல்லிட்டான். அவரை அம்பாள் போயிட்டா. அவர் மேலே திரும்பி வரான். அப்புறம் திரும்பி எங்கே இருக்கா பார்வதினோட, பார்வதி கீழே பாதாள உலகத்தில் இருக்கான்னு சொல்லி மண்டோதரியினுடைய தந்தை பெயரை சொல்லி அவகிட்ட இருக்கிறவ தான் பார்வதி, அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கணுன்னே அந்த மயக்கத்தோடையே போய் மண்டோதரியை கல்யாணம் பண்ணி அழிச்சிக்கிட்டு இலங்கைக்கு போயிடுவான். அப்புறம் அங்கே போனோடனே அவங்க அம்மா யாரும் ஆத்மலிங்கம் வாங்க போனேன் என்னடா ஆச்சுன்னு கேட்டுட்டு இருப்போம். நான் பார்வதியை அழைச்சிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் சொல்லிகிட்டு இருப்போம். இது பார்வதியை அழைச்சிட்டு வந்துட்டியா, என்னத்துக்கு அழைச்சிட்டு வந்தேன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னே மண்டோதரி மாமியார் நினச்சி காலில் விழுவோம். அவங்க அம்பாலாம் இருந்திருக்கான்னு நினச்சிக்கிட்டு இவங்க காலில் விழுவோம். நல்லா காட்சி, காவடியான காட்சி, அதெல்லாம் நல்லா சிறப்பான. அதுக்கு பிறகு திரும்பவும் மயக்கம் தெளிஞ்சு திரும்பவும் ஆகா தேவர்களெல்லாம் நம்மளை திரும்பி ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி திரும்பவும் சாமியை தவம் பண்ணி திரும்பி சாமி பிரத்யட்சமாவார். அப்புறம் திரும்பவும் சாமி ஆத்மலிங்கம் கொடுப்பார். அந்த ஆத்மலிங்கத்தை எடுத்துக்கிட்டு வருவான். இப்போ ஆத்மலிங்கத்தை எடுத்துகிட்டே வரும்போது தான் திரும்பவும் தேவர்கள் இடையூறு பண்ணுவாங்க. ஆத்மலிங்கம் போனது பண்ணக்கூடாது, கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி சந்தி பண்ணுறான். சாயந்தரம் மாலை சந்தி பண்ணுறதுக்காக கோகர்ணங்கிற க்ஷேத்திரத்திட்ட வரும்பொழுது அங்கே விநாயகப்பெருமானை விட்டு ஒரு சின்ன திருவிளையாடல் பண்ண சொல்லி கையில் வாங்கி வச்சுக்கோ அப்படிங்கும்போது கையில் வாங்கி வச்சுட்டு கீழே வச்சிடாத, கீழே வச்சா பிரதிஷ்டை ஆகிடும், அப்புறம் நகர்த்த முடியாது அப்படின்னு சந்தி பண்ணுறது, அனுஷ்டானம் பண்ணுறது. போயிட்டு வர்றதுக்குள்ளே இது மாதிரி சொன்னோடனே அப்புறம் விநாயகப்பெருமான் கீழே வச்சுருவார்.
அப்புறமே இப்போ எடுக்க முடியாது, எடுக்க குழையும் லிங்கம். அது ஒரு மாதிரி மடங்குது லிங்கம். கோனா பசு, கரணம்னா காது. பசுவினுடைய காது எப்படி இப்படி மடங்குது இல்லையா, அந்த மாதிரி லிங்கம் குழந்ததுனால சேத்திரத்துக்கே கோகாரணம்னு பேர். கோகரணம் பசுவின். இல்லை இங்கே கோவாவுக்கு மேலே இருக்குது, துளுவ நாட்டு சேத்திரம் கோக்கரணம். ஐ திங்க் சார் கோவாக்கு மேலே, எனக்கு தெரியல அப்படின்னு போடுது. கர்நாடகா பக்கத்தில் மகாராஷ்டிராவுக்கு கிட்ட கோகரணம் சேத்திரம். அப்புறம் சாமி வேண்டிக்கிட்ட பிரத்யட்சமானார், நீ ஒன்றும் வருத்தப்படாதப்பா, நான் இங்கே இருந்தாலும் எப்போதும் இலங்கை கனகரம் பண்ணிகிட்டே தான் இருப்பேன்னு. அப்புறம் சிவ பூஜை பண்ண ஆரம்பித்தான். அதுக்கு பிறகு தான் சீதை கடத்துறதுனா அதுக்கு பிறகு தான். நான் தப்பு பின்னாடி பண்ணுறான். அதான் கோடி மாதவங்கள் செய்து குண்டினார் தம்மை எல்லாம் விடவே சக்கரத்தால் எரிந்து பின் அன்பு செய்து தேடி மால் செய்த கோயில் திருவிராமேஸ்வரம் அப்படின்னு அப்போ சாமி பாடுறாங்க. இப்படி ராமாயணம் பற்றின செய்திகள் இப்படி பலவிதமாக எங்கும் திருமுறைகளில் விரைவு வந்திருக்கிறது. புரியுதுங்களா? ராமாயண கேரக்டர்ஸ்லாம் அவன் சொல்லியாச்சு. ராமரை பற்றி, சீதையை பற்றி, லக்ஷ்மணனை பற்றி, சுக்ரீவன், அனுமார், இதெல்லாம் வந்து அனுமார் வழிபட்ட சேத்திரனும் சேத்திரமே நம்ம குரக்குக்கான ஒரு சேத்திரம் இருக்குது. குரக்குக்கா வைத்தீஸ்வரன் கோயிலேருந்து மணல்வேடு போகிற வழியில் தலைடாயிரு பட்டவத்தின்னு ஒரு இடம் வரும். அங்கேருந்து கிழக்கு கொஞ்சம் உள்ள உப்பனார் வழியாக போனீங்கன்னா குரக்குக்கான்னு பேர். அப்பர் சாமியோட தேவாரம் ஒரே ஒரு சின்ன குறுந்தொகை மட்டும் இருக்குது. ஆஞ்சநேயர் வழிபட்ட சேத்திரம் அது. அனுமாருக்கு தனி சன்னதி இருக்கும் அந்த சிவாலயத்தில். பெரிய உற்சவ திருமணி இருக்குது அனுமாருக்கு. இன்றைக்கும் ஆண்டுக்கு ஒரு தடவை ஒரு குரங்கு வந்து வழிபாடு பண்ணி கொண்டு தான் இருக்குது இன்றைக்கும் சாமிக்கு. வைத்தீஸ்வரன் கோயிலிருந்து மணல்மேடு மேற்க போகிற வழி, மணல்மேடு போகிற வழியில் பட்டவத்தி தலைநாயிரின்னு ஒரு இடம் வரும், சக்கராவில் இருக்கிற இடம். அந்த இடத்துல உப்பனாறு கிராஸ் ஆகும். அதில் அந்தாண்ட கரை, இடது பக்க கரை வழியாக உள்ளே போனீங்கன்னா குரக்குக்கான ஒரு இடத்துக்கு போகும். குரக்குக்கா திறக்குரக்கு காம்பாங்க. மரக்குக்காம்னு தொடங்குற பதிகம் அப்பர் சாமி தேவாரம் இருக்குது. வலது கரை வழியாக போனீங்கன்னா கருப்பரியல் நம்ம அதுவும் தர்மியாதன சேத்திரத்துக்கு கருப்பரியலூர் பொறுப்பனைய கருப்பரியல் கொகுடி கோயில் அப்பர் சாமி. அந்த கருப்பரியலூர் என்கின்ற சேத்திரம் இதெல்லாம் அங்கே இருக்குது. இதெல்லாம் இது வேறு என்ன செய்திகள் இருக்குது இன்னும் ராமாயணம் தொடர்பாக? பாலகட்டினம் சொல்லிட்டேன் இல்லையா, பாலகட்டினம் சொல்லியாச்சு. சிவலிங்க ஸ்தாபனம், பூஜை பண்ணது, கடத்தினது எல்லாம் கிட்டத்தட்ட ராமாயணம் பற்றின இப்படி பலவிதமான கருத்துக்கள் எல்லாமே திருமுறைகளில் இடம்பெற்று வந்து நிற்கிறது. இந்த அளவுக்கு நம்ம ராமாயணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ராமரே சிவபூஜை பண்ணியிருக்கார் எனும் பொழுது இன்னும் ராமங்கிற நாமமே யாருடைய பெயர் தான்? சிவபெருமானுடைய பேர் தான். ராம அப்படிங்கிறது பேர் வேதத்தில் பயின்று வந்த பேர், பிரம்மத்தை குறிக்கக்கூடிய சிவபெருமானை குறிக்கக்கூடிய பெயர். அந்த பெயரை தான் ராமருக்கு வைக்கிறாங்க. அதனால் ராமநாமத்துக்கு மகிமைன்னா அந்த ராமன் கொடுக்கல அந்த மகிமையை. ராமநாமமே சிவபெருமானுடைய நாமம் தான். புரியுதுங்களா? ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவர் என்ன சொல்லிப்பாங்க, ஸ்ரீராம ராம ரமே ராமாயது அப்படின்னு சொல்லி ராமரோடைய ராமத்தை சொல்லி உய்யணும் அப்படின்னு திருமால் பார்வதி கிட்ட சொல்லி உபதேசம் பண்ணார் சிவபெருமான் அவங்க சொல்லிட்டு நடப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கு. ராம மந்திரம் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய திருநாமம். அதனால தான் சிவாக்கியரே ராம ராம ராமன்னு பாடுறார். எனக்கு புரியுதுங்களா?